நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளை சரி செய்யுங்க, அதற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை கொடுங்க. இல்ல இது தமிழ்நாட்டு அரசியல் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து இல்ல, நீண்ட காலமாகவே ஒரு திரை பிம்பத்திலேருந்து வந்தவங்க தான் தொடர்ச்சியா இங்க ஆளுமை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாட்டுக்கு உழைத்த நிறைய பெரிய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு அடுத்த தலைமுறை கடத்தப்படவே இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய முதல் ஆட்சி காலம் 91 96 மிகப்பெரிய ஊழல். அந்த வளர்ப்பு மகன் திருமணம் மிக பிரமாண்டமா நடத்தினது மக்கள் இடத்துல மிகப்பெரிய முகசொலிப்பை ஏற்படுத்திச்சு அவங்களுடைய ஆட்சி. இது வரைக்கும் தனுஷ் எதை பற்றியும் எந்த இடத்துலையும் பேசுனதாவே தெரியல. ஒரு அரசியல் ரீதியா பேசுறது அவர் உண்டு, அவர் நடிப்பு உண்டுன்னு இருந்தவர். எனக்கு என்னமோ அவர் பின்னாடி அவரை யாரோ தூண்டுற மாதிரி தெரியுது. உலகெங்கும் பரவி வாழ்கின்ற வல்லமை வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது காணொலியில் திரு அருண் பாரதி அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அவங்களோட பேச நிறைய இருக்கு, வாங்க அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்துச்சு, போராட்டமே. இது மாதிரி நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம மாநில அமைச்சர்கள்லாம் ஜனநாயகன் பட ரிலீஸ்க்கு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ரெண்டும் ஒரே முதல்ல ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி பேசுறதே மிகப்பெரிய அரசியல். இது அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட் வினாத்தாள் அந்த வினாத்தாள் வெளியாவது, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து நடக்கல. இது ஒரு 3-4 முறையா இந்தியாவில் முழுமைக்கும் இது ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்கு பல முறை. இப்படி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனதுக்கு பிறகும் ஆனா எந்த விதமான நடவடிக்கையுமே ஒரு ஒரு கான்கிரீட்டான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது ஒரு நடவடிக்கை இருக்கணும். அப்பதான் அடுத்த முறை இந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தொடக்கமா இருக்கு அது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, கடந்த 2-3 முறையா எந்தவித நடவடிக்கையும் இல்லை, யாரும் அக்கௌண்டபிலிட்டி இல்லை, யாருக்கும் இதுல பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப மறுபடியும் இது அதே தவறு நடந்துச்சு. இப்ப அந்த தவறு நடந்த உடனே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதேதான் என்ன ஆயிருக்குது, ஒரு கொதிநிலையை மக்கள் மத்தியில ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. ஒரே நாள்ல இதெல்லாம் உருவாகாது. திடீர்னு இவ்வளவு பேர் கூட மாட்டாங்க, அப்படிலாம் கூடிட முடியாது. அது தன்னெழுச்சியா ஏற்படுறது. அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த கொதிநிலை இருந்ததுனால ஈஸியா கேதர் பண்ணிட்டாங்க. அவங்க பூரா இளைஞர்கள், நாட்டின் எதிர்காலமே அந்த இளைஞர்கள் தான். அப்படிங்கும் போது அவங்க அத்தனை பேரும் கூட்டிட்டாங்க. அங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த கூடிய இளைஞர்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன, அவர்கள் எழுப்பிய கோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல. அவங்க நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளை சரி செய்யுங்க, அதற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை கொடுங்க, இதுக்கு பொறுப்பேற்று இந்த துறைசார் அமைச்சரை முதல்ல பதவி நீக்கம் பண்ணுங்க, பதவி விலகுங்கன்னு கேட்டாங்க. இதுதான் அவங்க கேட்டு போராடினது. ஒரு 4-5 நாட்களாக போராடினாங்க, ஒரு வாரத்துக்குள்ள நினைக்கிறேன். அவங்க முழுமையா போராடினாங்க. இது ஒரு பக்கம் டெல்லியில நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் போன வியாழக்கிழமை நமக்கு இங்க நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிச்சு கடைசி படம் அவருக்கு அது ஜனநாயகன் ஏற்கனவே ஜனவரி மாசமே வர வேண்டி இருந்தது. அதை திட்டமிட்டு நிறைய பிரச்சனைகள் கொடுத்து அந்த படம் வெளிவர விட முடியாத அளவுக்கு பண்ணாங்க. அது பொங்கலுக்கே வந்திருக்க வேண்டியது. அப்போ அதுல வெளியிடுறதுல சிக்கல் அந்த சிக்கல் அப்படியே நிறுத்தி அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆயிடுச்சு, அப்படியே ஓடிடுச்சு. இப்ப போன வியாழக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணாங்க. இது உண்மையிலேயே ரிலீஸ் ஆயிருந்தாங்க பொங்கலோடய முடிஞ்சிருக்க வேண்டியது. இப்போ இங்க மாணவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க அமைச்சர்கள்லாம் ஜனநாயகம் பார்க்க போய் உக்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. இது நியாயமா அப்பவே முடிஞ்சிருந்ததுன்னா, அப்பவே ரிலீஸ் ஆயிருந்தா எப்பயோ முடிஞ்சிருக்கு இந்த படம். அது இந்நேரம் எல்லாரும் மறந்துருப்பாங்க. இப்போ காலத்தின் கட்டாயமா இப்ப ரிலீஸ் ஆயிருக்குது. அதனால ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருமே அவங்களுடைய ரசிகர்களா இருந்தவங்க, இன்னைக்கு அமைச்சரா இருக்கவங்களாம் நேத்து ஏற்கனவே அவங்க எல்லாம் ரசிகர்களா இருந்தவங்க தான். அதனால அது கடைசி அவங்க தலைவர் நடிச்ச படத்தினுடைய கடைசி படங்கிறதுனால அவங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க. இது ஒன்றும் பெரிய தேச துரோக குற்றம்லாம் இல்லை. இதே மாதிரி போன முறை ஆட்சியில இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இங்க துப்புரவு பணியாளர்கள் நம்ம
சென்னை மாநகராட்சி அலுவலகத்திட்ட போராடிட்டு இருந்தாங்க. அவரு அன்னைக்கு போய் உக்காந்துக்கிட்டு கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ இதெல்லாம் அப்ப இந்த நாட்டின் மீதோ இந்த நாட்டின் மக்கள் மீதோ அக்கறை இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு நம்ம பேசிட முடியுமா? அப்படியெல்லாம் பேசிட முடியாது. அதனால இது இன்னைக்கு அரசியலாக்கணும் உங்களுக்கு. இந்த மக்கள்கிட்ட அதாவது அடிப்படையில என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினால தாவேகா அரசு அமைச்சதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. அதனால இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த டைரக்டர்ஸ், நடிகர்களு, இன்னும் பல பேர் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்லி இதே பேச்சா இருக்கு இவங்கள்ட்ட. இப்ப என்ன பண்றாங்க, இது ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்குறாங்க. இவங்கெல்லாம் பேசுறதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையே இதுதான் அப்படின்னு பிரதிபலிக்க பாக்குறாங்க. அது மக்கள் மத்தியில எடுபடாது. அது காலம் அவங்கள அம்பலப்படுத்திருச்சு ஏற்கனவே. சும்மா அவங்க ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுல இது ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுறதுங்கிறதே மிகப்பெரிய அரசியல். அது ஒரு தரங்கட்ட அரசியலா தான் நான் அதை பாக்குறேன். இப்போ நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியல்ல விருப்பம் எடுக்கிற மாதிரி ஒரு மாதிரி அரசியலுக்குள்ள வர மாதிரி பேசுறாரு. இப்போ தமிழ்நாடு அரசியல் நிலைமைங்கிறதே ஒரு நடிகர்களா எல்லாம் சேர ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது தமிழ்நாட்டு அரசியல்ல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து இல்ல, நீண்ட காலமாகவே ஒரு திரை பிம்பத்திலேருந்து வந்தவங்க தான் தொடர்ச்சியா இங்க ஆளுமை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாட்டுக்கு உழைத்த நிறைய பெரிய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படவே இல்லை. இது ஒரு பக்கம், அது ஒரு பெரிய டாபிக், அப்புறம் பேசுவோம். இப்போ திரைத்துறையிலிருந்து வந்தவங்க ஏன் ஆளுமை செலுத்துறாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கணும். நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து நீங்க வந்தீங்கன்னா கூட, அறிஞர் அண்ணாவும் ஒரு கதை வசனம் எழுதின வசனகர்த்தா தான். சினிமாவுக்கு வசனம் எழுதியிருக்கிறார் அவரு. அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களும் வசனம் எழுதியிருக்கிறாரு, நிறைய படங்களுக்கு வசனம் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதன் பிறகு எம்ஜிஆர் சொல்லவே தேவையில்லை, மக்கள் திலகம், தொடர்ச்சியாக மிகப்பெரிய புகழ்பெற்ற கதாநாயகன் தமிழ் திரையுலகத்துல. அவரொட்டி வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மிகப்பெரிய கதாநாயகி. அவங்களும் பல படங்கள்ல கதாநாயகியை நடித்து அதன் பிறகு அதிமுக உள்ள அவர் ஒரு பெரிய ஆளுமையா உருவாகினதும் அப்படித்தான். இதுக்கு இடையில இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. டி ராஜேந்திராக இருக்கட்டும், மறைந்த பாக்கியராஜா இருக்கட்டும், அல்லது இன்னும் நிறைய பேர். இப்ப விஜயகாந்த் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய, குறிப்பிட்டு தாக்கத்தை ஏற்படுத்திய எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நடிகர்னா நிச்சயமா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த சொல்லலாம். இப்ப அவரு அவரும் திரைத்துறையிலேருந்து தான் வந்தாரு. அதன் பிறகு கமலஹாசனும் திரைத்துறையிலேருந்து தான் வந்தார். உலக நாயகன் அவர் தெரியாத ஆளே கிடையாது. இதுக்கு இடையில ரஜினிகாந்த் வருவாரு அப்படிங்கிற பேச்சுல இருந்து அப்புறம் அவரே வரல அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அப்போ இதெல்லாம் தொடர்ச்சியா திரைத்துறையிலேருந்து தான் வந்துட்டாங்க. அதனுடைய நீட்சியா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் பெரிய ஒரு புகழ்பெற்ற நட்சத்திரம், அவரும் அந்த துறையிலேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த டிராவல் இருக்கிறதுனால சமீபமா தன் சமகால நடிகர்கள்ல விஜய் அவர்களும் தனுஷ் அவர்களும் எல்லாம் ஒரே கிட்டத்தட்ட விஜய்க்கு பிறகு வந்தவர் தான் தனுஷ். இருந்தாலும் ஒரு அந்த ஃபீல்டுல கோலோச்சின ஒரு முக்கியமான நபர்கள் இவங்கெல்லாம் நிச்சயமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் ஒரே தேர்தல்ல வெற்றி பெற்று ஒரு 108 இடங்கள்ல ஜெயிச்சு இன்னைக்கு முதலமைச்சராகவே ஆயிட்டாருங்கும் போது அது எல்லாருக்கும் பலருக்கும் இங்க ஆசையை தூண்டுது. இன்னும் சில பேர் பல பேர் இதை பொறாமப்படுறாங்க. எப்படா இது வெளிப்படையா பேசுனீங்கன்னா ரஜினிகாந்தே பொறாமப்படுறாரு. ரஜினிகாந்த் அவர்லாம் நம்ம விட்டுட்டோமோன்னு அவர் யோசிக்கிற அளவுக்குலாம் இருக்குது. அவருக்கு ஒரு காலகட்டம் வந்துச்சு 1996ல மிகப்பெரிய எழுச்சி அவருக்கு இருந்துச்சு. அப்போ இதேதான் இன்னைக்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகப்பெரிய வெறுப்பு மக்களுக்கு இருக்குதோ, இதே போல அன்னைக்கு அதிமுக மேல பயங்கர வெறுப்பு இருந்துச்சு மக்களுக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய முதல் ஆட்சி காலம் 91 to 96 மிகப்பெரிய ஊழல், அந்த வளர்ப்பு மகன் திருமணம் மிக பிரமாண்டமா நடத்தினது மக்கள் இடத்துல மிகப்பெரிய முகசொலிப்பை ஏற்படுத்திச்சு அவங்களுடைய ஆட்சி. அந்த வெறுப்பு அப்படியே ஒரு மாற்றத்தை நோக்கி இருந்தது தமிழ்நாடு. அப்போ ரஜினிகாந்த் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு எப்படி விஜய் வெற்றி பெற்றிருக்கிறாரோ இதை மாதிரி மிகச்சிறப்பான வெற்றியை அன்னைக்கு ரஜினிகாந்த் பெற்றிருக்க முடியும். ஆனா அவர் அதை செய்யல. அன்னைக்கு அதை கோட்டை விட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சு, திமுகவோடு தமிழ் மாநில காங்கிரஸ், புதிதாக பிறந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அமைச்சது. அதற்கு வாய்ஸ் கொடுத்தாரு ரஜினிகாந்த். அன்னைக்கு அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதோட அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சினிமாவுடைய தாக்கம் உள்ள ஆளுமைன்னா இன்னைக்கு விஜய் தான்.
அதனால அவருடைய தாக்கம் வந்து இங்கே திரைத்துறையில நிறைய இருக்குது. அந்த அப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசை வருது, நம்ம கூட நடிச்சவரு முதலமைச்சர் ஆயிட்டாரு, அப்ப நம்மளும் போனாக்க கூட்டம் வரும், நம்மளும் போனா ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது தவறான கணிப்பா தான் போகும். ஆசைப்படுறது யார் வேணா ஆசைப்படலாம், அது தவறில்ல. அரசியல்ங்கிறதும் இட்ஸ் ஓப்பன் கிரவுண்ட், யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய திட்டங்களும் இருக்கணும். இது வரைக்கும் தனுஷ் எதை பற்றியும் எந்த இடத்துலையும் வந்து பேசுனதாவே தெரியல. ஒரு அரசியல் ரீதியா பேசுறது, அவர் உண்டு அவர் நடிப்பு உண்டுன்னு இருந்தவர். எனக்கு என்னமோ அவர் பின்னாடி அவரை யாரோ தூண்டுற மாதிரி தெரியுது. நீ இரு, நீ போ, நிச்சயமா உனக்கு ஒரு எதிர்காலம் வரும், இன்னைக்கு எப்படி விஜய் வந்தாரோ அதே மாதிரி ஒன்னாலையும் வர முடியும் அப்படின்னு சொல்லி அதை அவர் பின்னாடி இருந்து இயக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதெல்லாம் நமக்கு.